தமிழக கேரள எல்லையான வளையார் சோதனை சாவடியில் ஆடையில் மறைத்து வைத்து நூதன முறையில் கருப்பு பணம் கடத்திய இளைஞரிடம் 14 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவையில் இருந்து திருச்சூருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்தில் பயணிகளிடம் பரிசோதனை மேற்கொண்டனர். எர்ணாகுளம் அருகே ஜெராகி பகுதியைச் சேர்ந்த வினோ என்பவரை பரிசோதித்த போது அவரது ஆடையில் ரகசிய அறைகள் தயார் செய்யப்பட்டு அதற்குள் பணம் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. ஆவணங்கள் எதுவும் இன்றி கொண்டு சென்றதால் கருப்பு பணம் கடத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர் மறைத்து வைத்திருந்த 14,20,000 ரூபாய் தொகையை பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக கழக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர் கள்ளவோட்டு போடுவதையே விடியா திமுகவின் முழுநேர தொழில் என சாடினார். மேலும் விடியா திமுக அரசு மீதான அதிருப்தி மற்றும் கழகத்திற்கு ஆதரவாக அரசு ஊழியர்களும் வாக்களித்துள்ளதால் 40 தொகுதிகளிலும் அதிமுகவின் வெற்றி பிரகாசமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு சேலத்திலிருந்து விமானத்தின் மூலமாக சென்னை வந்தடைந்தேன். அப்போது அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிற போது நல்ல நமக்கு ஒரு முடிவு காத்திருக்கிறது, நல்ல வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்கிற கருத்தை அவர் பதிவு செய்தார். புதுக்கோட்டையில் கால்நடை மருந்தக வாகனம் மூலம் ஆவின் பால் விநியோகம் செய்யப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதிகளில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாடு மற்றும் சரியான நேரத்திற்கு பால் விநியோகம் செய்யப்படாதது போன்ற குளறுபடிகளால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆவின் நிறுவனத்தின் வாகனங்கள் மூலம் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது கால்நடை மருந்தக வாகனத்தில் எடுத்து வந்து ஆவின் பால் விநியோகம் செய்யப்படுவது பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.